ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2008 வெளிவந்த டேல் ஆஃப் டிஸ்பாரகஸ்னு ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேமிலி டிராமா கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். வளமும் செழிப்பும் நிறைஞ்ச ஒரு நாட்டுல தவறுதலா ஏற்பட்ட ஒரு சின்ன அசம்பாவிதத்தினால அந்த நாடு முழுசா சபிக்கப்பட்டு சாபத்துக்கு உள்ளாக்கப்படுது. அப்படி இருக்க சூழ்நிலையில சாதாரண ஒரு சுண்டெலி அவங்களோட மொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற விதிவிலக்கா இருக்க கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல. அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அது எப்படி வாத்தார அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கப்பல் ஓட்டுற ஒரு மாலுமியையும் அண்ட் அவனோட பாசக்கார ஃப்ரெண்டான பேசக்கூடிய ஒரு எலியையும் காட்டுறாங்க. கடல்ல 2 பேரோட நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி அவங்க பல நாள் ஆசைப்பட்ட மாதிரி டார் அப்படின்ற ஒரு கிங்டமுக்கு வந்து சேர்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு மாயாஜாலம் நிறைஞ்ச ஒரு நாடு. வருஷ கணக்கா பயணிச்சு அந்த தீவுல உள்ள நாட்டுக்கு இவங்க வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே ஒரே ஒரு ஃபேமஸான ஸ்பைசி சூப் தான். பொதுவா மற்ற இடங்கள்ல கிடைக்கிற மாதிரி இங்கேயும் எல்லா கடைகள்லயும் கிடைக்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா இங்க ஸ்பெஷல் என்னன்னா, சும்மா ஒரு கப் வாங்கி சாப்பிட்டாலே ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குமா. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற மக்கள் வியந்து பாக்குற அளவுக்கு இன்னொரு அதிசயமும் அங்க காத்துட்டு இருக்கு. ஸ்பிரிங் சீசன் ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு சண்டேவுமே நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பிளஸ் வெளியூர்ல இருந்து வந்தவங்களும் ஆரவாரத்தோட அரண்மனையோட சமையல் செய்யக்கூடிய ஒரு பகுதியில கூடுவாங்க. அதாவது மற்ற நாட்கள்ல அந்த ஊர்ல கிடைக்கிற சூப்கள் எல்லாமே சுவையா தான் இருக்கும். பட் குறிப்பிட்டு இந்த ஒரு நாள் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்னா, வந்திருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வயிறார சுவைச்சிட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய பவுல் மாதிரியான ஒண்ணுத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டதுலயே தரமான காய்கறிகளையும் சுவையொட்டிகளையும் சேர்த்து அறுசுவையும் நடனம் ஆடுற அளவுக்கு அற்புதமான ஒரு சூப்பை தான் ரெடி பண்ணுவாங்க. அதை யாராலுமே அவ்வளவு சீக்கிரமா உருவாக்கிட முடியாது, அந்த நாட்டுல உள்ள ஒரு கிரேட் செஃப்பை தவிர. வெறும் வாசனையை வச்சு சுவை கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அப்படிப்பட்ட அந்த ஆளுக்கு அன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே அளவோட போட்டு செஞ்சும் அவர் எதிர்பார்த்த டேஸ்டே வரல. அந்த பக்கம் வேற அரசர் இவரோட சாப்பாடை புகழ்றதுக்காக ஆரவாரத்தோட காத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த சமயத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது பண்ணி சுவையை கூட்டி ஆகணும்னு கடகடன்னு உள்ள போய் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் சமையல் குறிப்பு கொண்ட ஒரு மந்திர புக்கை எடுத்து வச்சு எல்லாமே சரியா இருந்தும் ஏன் எதிர்பார்த்த டேஸ்ட் வரலன்னு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. இவருக்கு எப்பயுமே சமையலுக்கு உதவி பண்ற ஒரு மேஜிக்கல் வெஜிடபிள் பொம்மை தான் எதையோ ஒண்ணுத்த இவருக்கே தெரியாம அடிஷனலா போட்டு விட்டுருச்சு போல. என்னோட சூப்பர் நாசம் பண்றதுக்கு நீ இந்த வேலையை பார்த்து விட்டியான்னு அப்பவே 2 பேருக்கு இடையில சண்டை. தெரிஞ்சோ தெரியாமலையோ இடையில இவங்க சாதாரணமா போட்டுக்கிட்ட அந்த சண்டையில அவர் விழுந்த பாட்டில் இருந்த ஒரு இன்கிரீடியன்ட் சூப் கூட கலந்ததுனால கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமான சுவையோடையும் மனமோடையும் அந்த சூப் வந்துருச்சு. தென் அதை டேஸ்ட் பண்றதுக்காக ஒரு பவுல்ல போட்டு அந்த நாட்டோட அரசிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்து ஆர்வத்தை அடக்க முடியாத அந்த எலி சூப்போட மனத்துல மதிமயங்கி போய் அதை பாக்குறதுக்காக கோட்டைக்குள்ள வந்த இடத்துல கரெக்டா அரசி அந்த சூப்பை சுவைக்கிற நேரம் பார்த்து அதோட டங்கு ஸ்லிப்பா இருந்தா பரவாயில்ல, பிடிச்சிருந்த கை ஸ்லிப் ஆயிடுச்சு. நேரா அவங்க சுவைக்க வச்சிருந்த சூப்புல விழுந்து அரசாவையே ஒரு செகண்ட் வச்சிருச்சு. இத பார்த்த அரசிக்கு ஒரு எலி விழுந்த சூப்பையாவா இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருந்தோன்னு அந்த பயத்திலையும் பதட்டத்திலையுமே ஆன் ஸ்பாட்ல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே அவங்களோட உயிர் போயிடுது. பண்ண வேலைக்கு கையில மட்டும் சிக்கணும், புடிச்சு பிதிக்கு எடுத்துருவானுங்களேன்னு எப்படியாவது தப்பிச்சு சேஃபா தன்னோட ஓனர் கிட்ட போயிடணும்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாவே கோட்டையில இருந்த காவலர்கள் அதை பின்தொடர்ந்து தொடச்சிட்டு போன நேரத்துல பொறுத்து பார்த்த அந்த எலியோட ஓனரும் இவன் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சு கப்பல் எடுத்துட்டு வந்த வழியை பார்த்து கடலுக்கே கிளப்பிட்டாரு. அரசி உண்மையாவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி அரசருக்கும் அவரோட பொண்ணுக்கும் அப்பதான் தெரிய வருது. உடனே அதுக்கு காரணமான அந்த எலியை பிடிச்சு கொன்னுடுங்கன்னு கோட்டையில இருந்த மொத்த காவலர்களையும் அனுப்பி தேட வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல அதை பிடிச்சு கொல்றதுக்காக பக்காவா ஒரு இடத்துல கார்னர் பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு அது தப்பிக்க இருந்த ஒரே வழி அது தத்தளிச்சிட்டு இருந்த இடத்துக்கு அடியில இருந்த ஒரு டஞ்சன் மட்டும்தான். அவங்க கையால மாட்டி சாக்கிறதுக்கு பேசாம தானாவே செத்துடலாமேன்னு உயிரை விட துணிஞ்சிருச்சு. ஆனா அதோட நல்ல நேரம் அதுக்கு எதுவுமே ஆகல. மயக்கத்துல இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு முழிப்பு வருது. தான் செஞ்ச ஒரு சின்ன தவறுனால அதோட ஓனர் இப்ப அதை விட்டு போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு இப்ப யாருமே இல்லையேன்னு தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க அங்க வந்த அதே இனத்தை சேர்ந்த ஒரு எலிதான் ஆறுதல் சொல்லி அடைக்கலம் கொடுக்க கூட்டிட்டு போகுது. ஒரு பக்கம் ராணியோட இழப்பை ஏத்துக்க முடியாத ராஜா நாடு முழுக்க திடீர்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு. நேத்தை வரைக்கும் சுவையான சூப்புக்கு பெயர் போன அவரோட நாட்டுல இனி யாரும் அதை செய்யவும் கூடாது, சுவைக்கும் கூடாதுன்னு முதற்கட்ட தடையா விதிக்கிறாரு. அடுத்ததா அவரோட கிங்டம்ல எக்காரணத்தை கொண்டு எலிகள் நடமாடவே கூடாது. நாட்டோட சட்டத்துக்கு புறமான லிஸ்ட்ல சேர்த்தனதுக்கு அப்புறம் எந்த மூல முடுக்குல இருந்தாலும் புடிச்சு கொன்னுடுங்கன்னு கருணையை பார்க்காம அறிவிச்சிட்டாரு. சோகத்தோட சுயநலத்துல திடீர்னு அவர் ஏற்படுத்தின இயற்கைக்கு புறமான சட்டத்தினாலேயே என்னமோ அதே இயற்கை அந்த நாட்டுக்கும் அவருக்கும் பதிலடி கொடுக்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய சாபம் ஒண்ணு கொடுக்குது. அண்ணிலிருந்து சூரியனே உதிக்கல, வானம் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. நெடுங்காலமா மழையே பெய்யாதனால நாடு முழுக்க பசி பட்னி பஞ்சம். ஈவன் அந்த நாட்டோட இளவரசிக்குமே அதனால
அதனால திருமணம் கூட நடக்கல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் கண்டிப்பா மாறிடாதுன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. தென் கட் பண்ணா சுண்டெலிகள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒரு சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. எப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கான சொல்யூஷனுமே சேர்ந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த நாட்டையும் அதுல வாழ்ற மக்களோட தலையெழுத்தையும் மறுபடியும் பழையபடி மாத்தி அமைக்கிறதுக்கு விதி பாருங்க ஒரு சுண்டெலி கையில தான் கொடுத்திருக்கு. அன்னைக்குதான் அந்த சுண்டெலிகளோட சமூகத்துல புதுசா பொறப்பெடுக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோ. பொதுவா அங்க பிறந்த எல்லா சுண்டெலிகளோட பொறப்புமே இயல்பாவே பயத்தோடையும் அழுகையோடையும் தான் இருந்தது. அதுக்கு அப்படியே மாறா ஹீரோ மட்டும் பார்க்க ரொம்பவே வித்தியாசமாவும் கண்ணுக்குள்ள ஒரு சின்ன பயம் கூட இல்லாம தைரியமா எதையோ ஒண்ணு மாத்தணுன்ற நோக்கத்தோட வந்த மாதிரிதான் அவனோட பார்வை இருந்தது. இதனாலேயே அவனுக்கு பிற்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு அவனோட அப்பா அம்மாவும் சரி அவனோட சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி ஆரம்பத்துல இருந்தே அவனை கேர் எடுத்து தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா நாளுக்கு நாள் அவனோட ஆட்டிடியூட் மத்த சுண்டெலிகளை காட்டிலும் ரொம்பவே தனித்து காணப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு எங்கேயாவது எலி பொறிகளை பார்த்தா மற்றதுங்கெல்லாம் மாட்டிக்கவும் தெரிஞ்சு அங்கிருந்து ஓடிடும். ஆனா ஹீரோ மாட்டிக்காம எப்படியும் அந்த பொரியை எடுக்கிறதுன்றது ஈஸியாவே கத்துக்கிட்டான். அங்க ஆரம்பிச்ச அவனோட தைரியம் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர் வரைக்கும், வீட்டுக்கு வந்தா பேரண்ட்ஸ்ல இருந்து பிரதர்ஸ் வரைக்கும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்துல அவங்கள மூழ்கடிச்சது. எதனால இவன் இப்படி வித்தியாசமா இருக்கான்னு அங்க கட் பண்ணா எலிகளோட உலகத்தை காட்டுறாங்க. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எலிக்கும் சுண்டெலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் சுண்டெலிகளோட வாழ்க்கை சொர்க்கம்னா மறுபக்கம் எலிகளோட வாழ்க்கை கிட்டத்தட்ட நரகத்தோட நுழைவாயில் மாதிரி. அங்க தவறி விழுந்த எலிக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு எலி தான் டஞ்சன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற எலிகள் சமூகத்தோட ராஜா. என்னதான் அவன் அடைக்கலம் தேடி வந்திருக்கிற இடம் அவனோட இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவனோட பழக்க வழக்கத்துக்கு அந்த இடம் அப்படியே ஆப்போசிட்டா இருந்ததுனால இனிஷியலா அவனால அதை ஏத்துக்க முடியல. இவன் நம்மள ஆபத்துல கொண்டு போய் விட்டுற போறான், எதுக்கும் அவங்ககிட்ட சோதனமா இருக்கணும்னு ராஜா எலி கிட்ட ஒரு எலி சொன்னதும் என்னைக்குமே எலிதான் எங்கிருந்து வந்தாலும் சரி அது மாறாதுன்னு தந்திரமா பதில சொல்லி முடிச்சிருச்சு. நானும் ஹீரோவோட செயல்திறனும் நடவடிக்கையும் வித்தியாசமா போயிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனோட ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு நாள் அவனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்க பையனுக்கு பயம் என்னன்னே தெரிய மாட்டேங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சுண்டெலிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்பவே இது கண்டிச்சு மாத்திரனா பெரிய பிரச்சனைக்கு வழி கோலிடுன்னு எனக்கு என்னமோ இவன் தனியா இருக்கிறதுனால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் கூட பிறந்த அண்ணனை கொஞ்ச நாளைக்கு இவன் கூட சேர்ந்து சுத்த வைங்க, அப்பதான் அவன் என்ன பண்றானோ அதை பார்த்து இவன் கத்துக்குவான், அப்புறம் எல்லாமே சரியா போயிடும் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. தென் அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து ஒரு லைப்ரரிக்கு வராங்க. தம்பி, நம்ம இங்க படிக்கிறதுக்காகலாம் வரல, பொதுவா நம்ம சுண்டெலி இனத்தை சார்ந்தவங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு புக்கா சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மூலையில இருந்து ஆரம்பி முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு துப்பு. நான் 1 மணி நேரம் கழிச்சு வரேன், ஆனா தயவு செஞ்சு படிச்சிடாதன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஹீரோக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஒரு நல்ல கதை புக்கா சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அது மூலமா தான் மேலும் இளவரசியை பத்தியும் அண்ட் அந்த நாட்டோட சபிக்கப்பட்ட சாபத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் படிச்சு முடிச்ச கதையில முடிவு என்னன்றது தெளிவா எழுதப்படல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அவன் பாட்டுக்கு தைரியமா அரண்மனையில இருக்கிற இளவரசி சந்திக்க நேரா வந்துட்டான். அவன் நடந்துகிட்ட விதமும் பேசின முறையும் இளவரசிக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால ஹீரோ ஒரு சுண்டெலியா இருந்தாலும் அவன் மேல நம்பிக்கை வச்சு அவளோட ஒரே ஒரு ஆசை நிறைவேற்ற சொல்லி கேட்கறா. என்னன்னா எப்படியாவது அந்த நாட்டோட சாபத்தை நீக்கி மறுபடியும் மழையை பெய்ய வச்சு எப்பயும் போல சுவையான அந்த சூப்பை மக்களோட புழக்கத்துக்கு கொண்டு வந்து எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணும்ன்றத எடுத்து சொல்லி இது உன்னால முடியுமா, சாத்தியமாகுமான்னு கேட்கறா. பதிலுக்கு ஹீரோ அவ்வளவுதானே, கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்குறான். அந்த அன்னைக்கு நைட்டு அவன் இளவரசி கிட்ட பேசின விஷயத்த அவனோட அண்ணன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்த வாரமாந்து ஒட்டு கேட்ட அவனோட அப்பா உடனே அவனோட அண்ணனை கூப்பிட்டு உண்மையிலே அவன் மனுஷங்க கிட்ட தான் பேசிட்டு வந்தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தென் எப்படியும் இந்த விஷயம் அடுத்த நாள் மவுஸ் கவுன்சிலுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளே அவங்க கிட்ட சொல்லிடலான்னு இவரா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் தன்னோட பையனுக்கு தண்டனை இல்லாம வார்னிங்கோட முடிஞ்சிடும் நம்பினாரு. ஆனா அதோட பின்விளைவு என்னன்னு தெரியாம ஹீரோ பாட்டுக்கு நைட்டோட நைட்டா மறுபடியும் லைப்ரரிக்கு வந்துட்டான் படிக்க. விஷயம் எப்படியோ கசிஞ்சு மவுஸ் கவுன்சிலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்பாட்லேயே வந்து கையும் களவுமா இவனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் மொத்த சுண்டெலி கூட்டத்தையும் ஒரு இடத்துல வர வச்சு ஹீரோ மேல குற்றம் சுமத்தி அவன் பண்ண தப்புக்காக இனி ஹீரோவை அவங்களோட சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனா அறிவிச்சு தண்டனையா அவனை டஞ்சனுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவங்களோட வழக்கப்படி அதை தான் நரகத்தோட நுழைவாயில்னு சொல்லுவாங்க. அங்கதான் அந்த ராட்சத எலி கூட்டத்தோட சாம்ராஜ்யமும் இருக்கு. பொதுவா எலிகளுக்கும் சுண்டெலிகளுக்கும் சுத்தமா ஆகாது. அந்த வகையில ஹீரோ அதுகளோட கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டதும் அவனை புடிச்சு கட்டி வச்சு ஒரு பூனை மூலமா கொடூரமா கொல்ல பாக்குதுங்க. இதை பார்த்து ரசிக்கிற மொத்த எலி கூட்டத்துல அந்த ஒரு எலிக்கு மட்டும் ஹீரோவை எப்படியாவது அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு ஆசை. அடுத்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள டைரக்டா போய் அந்த ராஜா எலி கிட்ட கேக்குது. தப்பா எடுத்துக்கலனா அந்த சுண்டெலிய நான் எடுத்துக்கலாமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சூதானமா பேசி அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்தி தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அப்பதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு அந்த நாட்டு மக்களும் மோசமான சாபத்துக்கு உள்ளாகி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே தான்தான்றத
அந்த எலி ஹீரோ கிட்ட மொத்த விஷயத்தையும் எடுத்து சொல்லுது. அப்புறம் தன்னோட தப்பை திருத்திக்கிறதுக்காக இளவரசியை ஒரே ஒரு முறை சந்திச்சு மனசார மன்னிப்பு கேட்டாலே கண்டிப்பா சாபம் தீர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு ஹீரோ மூலமா இளவரசியை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த எலிக்கு கிடைக்குது. ஆனா இதோட மன்னிப்பை ஏத்துக்கிற மனநிலையில இளவரசி இல்ல. ஏன்னா அந்த அன்னைக்கு இந்த ஒரு எலி பண்ண அந்த சின்ன தவறுனால தன்னோட அம்மாவை இழக்க வேண்டியதாயிருச்சு. அந்த வருத்தம் இன்னும் அவளை விட்டு போகாதனால அந்த எலியோட மனசார மன்னிப்பு அவளுக்கு வெறுப்பை தான் ஏற்படுத்துச்சு. அன்னைக்கு நடந்த மாதிரியே ஆளுங்களை விட்டு அடிச்சு கொல்ல பார்த்ததும் உயிர் தப்பிச்சா போதுன்னு மறுபடியும் டஞ்சனுக்குள்ளே வந்துருச்சு. அந்த சம்பவம் நடக்காத வரைக்கும் அந்த ஒரு எலியுமே நல்லவனா தான் இருந்தது. தென் நாளுக்கு நாள் அதோட மனசு கல்லாக ஆரம்பிக்குது. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த எலி கூட்டமும் அந்த நாட்டோட ராஜா தானே எலிங்களோட கூட்டத்தை மொத்தமா தடை செஞ்சாரு. அதுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கறதுக்காக வாய்ப்பு தானாவே அமைஞ்சதும் அந்த எலி கூட்டத்தோட ராஜா என்ன பண்ணுது, இந்த ஒரு எலியை உசுப்பேத்தி விட்டு இளவரசி கடத்தி அதோட இடத்துக்கு கொண்டு வர சொல்லுது. இதுவுமே தன்னோட மன்னிப்பை இளவரசி அக்செப்ட் பண்ணாத விரக்தியில அந்த கூட்டத்துக்கு உதவி பண்றதுக்காக இளவரசியோட பணிப்பெண்ணா வேலை செய்யற ஒருத்திய பகடகாயா பயன்படுத்தி பிளான் போட்ட மாதிரியே பக்காவா இளவரசி கடத்தி டஞ்சனுக்கு கொண்டு வருது. தென் அவளை காப்பாத்துக்குன்னு போட்ட சத்தம் ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்காக கடத்தி வச்சிருக்கிற இடத்த தேடி போறான். அப்பதான் அவ ஹீரோ கிட்ட சொல்றான், உடனடியா என்ன கடத்தி கொண்டு வந்த செய்தியை என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது அவருக்கு தெரியும்னு சொல்லி உண்மையிலேயே ஹீரோ சொல்றது உண்மைதானான்றத ப்ரூவ் பண்றதுக்காக அவரோட செயினியை ஒண்ணு கூடவே கொடுத்து விடுறான். தென் அதை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு டஞ்சன்ல இருந்து மேல போனா ஒரு கட்டத்துல இடையில எக்கச்சக்கமான எலி போறீங்க. அதை கடந்து போன கேப்ல தவறுதலா அவன் கொண்டு போக இருந்த செயின் மிஸ் ஆகி விழுந்தது. அவன் கைக்கு எட்ட முடியாத தூரத்துக்கு போயிடுது. தென் அதை எடுக்கிறதுமே சாத்தியக்கூறலன்னு உடனடியா அட்லீஸ்ட் இளவரசி சொன்ன தகவலையாவது அவனோட அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு அங்க வந்துடுறான். இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரியே இளவரசி கரெக்டா கடத்தி கொண்டு வந்துட்டியேன்னு அந்த ராஜா எலி இவனை அப்ரிஷியேட் பண்ணுது. ராணியோட இழப்ப இன்னைய வரைக்கும் ஈடுகட்ட முடியாத ராஜா சோகத்துல சத்தமா வயலின் வாச்சிட்டு இருந்திருக்காரு. அதையும் மீறி ஹீரோ தான் கொண்டு வந்த தகவலை எப்படியாவது சேர்த்துலான்னு பார்த்தா இவ இருக்கிற சைஸுக்கு சத்தம் போட்டு சொல்லியும் அவருக்கு சுத்தமா கேட்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எந்த பயன் இல்லாம போயிடுது. அப்புறம் வேற வழியே இல்லைன்னு நேரா அவனோட வீட்டுக்கு வரான். இளவரசி உயிர் போற ஆபத்துல இருக்கான்னு அப்பங்காட்ட விஷயத்த சொன்னா அவன் அப்படியே கேட்டு மயக்கம் போட்டான். அப்புறம் அண்ணங்காட்டு இருந்து ஆட்டம் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் போய் உதவி கேட்டு பாக்குறான். எவனுமே நம்பல. ஏன்னா இவன் உயிரோடு இருக்கான்றதே அவங்களால நம்ப முடியல. பேயா மாறினாலும் உன்னோட புரட்சி மட்டும் மாறலையாடான்னு பார்த்தவங்க எல்லாம் பயந்துதான் ஓடினாங்களே தவிர அவனோட சமூகத்துல ஒருத்தர் கூட இவனுக்கு உதவி பண்ண தயாராகவே வரல. கட் பண்ணா அந்த கிரேட் செஃப்பை காட்டுறாங்க. எந்த வருஷமும் இல்லாம திடீர்னு அவருக்கு சமையல் பண்ற ஒரு கனவு வருது. ஸோ அப்ப முழிச்சவரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனி அரசரோட பேச்சுக்கு இடம் இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் சூப் செய்ய தான் போறேன்னு அவர் பாட்டுக்கு காய்கறி எரிஞ்சு அந்த சூப்பை செஞ்சிடறாரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ இவர் செஞ்ச அந்த சூப்போட மனம் காத்தோட காத்தா வீசி மேகத்துல கலந்து கோயின்சிடன்ஸா அவங்க நாட்டோட சாபம் நீங்கிறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பு அமைஞ்சது போல. அடுத்த நொடி இருள் சூழ்ந்து அவங்களோட பகுதி சூரியன் வெளிச்சம் வர மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமாகுது. யாருக்கிட்ட சொன்னாலும் எந்த பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கடைசியா உதவி கேட்டு நேரா அந்த செஃப் கிட்ட தான் வரான். இளவரசி எலி கூட்டத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னால முடியாது, ஸோ கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்றான். தென் அதுக்கப்புறம் உதவி பண்றதுக்காக அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டா இருக்கிற அந்த வெஜிடபிள் பொம்மையை தான் கூட அனுப்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த ராட்சத எலி கூட்டத்தோட மத்தியில கட்டப்பட்டிருக்கிற இளவரசிய கொன்னே தீரணும்னு பழிவாங்கற எண்ணத்தோட காத்துட்டு இருக்குங்க. காப்பாத்த வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் அந்த எலி கூட்டமெல்லாம் சேர்ந்து ஹீரோ கூடவே உதவி பண்ண ஓடி வந்துட்டு இருந்த அந்த வெஜிடபிள் பொம்மையை பாதிலையும் முடிச்சு விட்டுருச்சுங்க. ஒரு பக்கம் கட்டி வச்சிருக்கிற இளவரசியை கொல்றதுக்காக அந்த ராஜா எலி என்ன பண்ணுது, யார் அவளை புடிச்சு கொண்டு வர உதவி பண்ணாங்களோ அவங்க கையாலேயே கொன்னா இன்னும் சிறப்பா இருக்குன்னு சொல்லுது. அப்போ அந்த நொடி அந்த எலிக்கு தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து இளவரசியை கொல்றதுக்கு ஒரு துளி கூட மனசே இல்லை. அன்னைக்கு தெரியாம பண்ண தப்ப மறுபடியும் இன்னைக்கு பண்ணிட்டா காலம் போற வருத்தமா இருக்கணுமேனு முடியாதுன்னு அந்த கடைசி நொடியில மொத்தமா மறுத்துட்டான். டக்குன்னு அந்த ராஜா எலிக்கு பயங்கரமான கோபம், என்னோட கட்டளையை மீறி நீ தன்னிச்சா செயல்படுறியான்னு. தென் கரெக்டா அங்க வந்த ஹீரோக்கு இளவரசி எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியா வருது. கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிற அந்த ராட்சத பூனைய எப்படியாவது ஓபன் பண்ணி விட்டுட்டா எப்படியோ மத்த எலிங்கெல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடிரும். அந்த சமயத்துல இளவரசி எப்படியாவது காப்பாத்தலான்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு வேகமா போய் அதோட கூண்டு ஓபன் பண்ணி விட்டுறான். தென் அந்த பூனை வெளியே வந்ததும் இளவரசி அட்டாக் பண்ணிட்டு இருந்த மத்த எலிகள் எல்லாம் பூனையோட கடிக்கு பயந்து அங்கிருந்து செதறி ஓட ஆரம்பிக்குதுங்க. இதனால எப்படி இளவரசி தப்பிச்சிட்டா. ஆனா ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த ராஜா எலிக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ பண்ண வேலைதான் இவ்வளவு சதியான்னு, உன்னை கொண்டுட்டா சரியா போயிடுன்னு பூனைக்கு இரையாக்க பாக்குறான். அப்பதான் இயற்கையை அவனுக்கு உதவி பண்ணுது. கடைசியா அவன் தொலைச்ச அந்த நெக்லஸ்ல இருந்து வெளிச்சம் பட்டு அந்த எலி மேல பட்டதும் அதால வெளிச்சம் தாங்க முடியல. கரெக்டா அந்த சமயத்துலதான் அந்த ஒரு இலையும் தான் பண்ண தப்புக்கு
பிராய்ச்சித்தம் தேடுறதுக்காக ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக அங்க இருந்த மொத்த வெளிச்சத்தையும் அந்த எலி மேல பட வச்சு தென்னதை தள்ளி விட்டு கொன்னு தான் பண்ண தப்ப கடைசியில் அதுவே சரி பண்ணிடுச்சு. அது வரைக்கும் அந்த இளவரசிக்கு அந்த எலி மேல இருந்த கோபம் கடைசியா அது பண்ண நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அது மேல இருந்த கோபம் மொத்தமா போயிடுச்சு அவளுக்கு. அப்புறம் கடைசியா இவனும் போய் சாரி கேட்கறான், அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இதனால அவங்களோட ஊர் சாபம் நீங்கி நாடு முழுக்க மழை பெஞ்சு வளமும் செழிப்புமா நிறையுது பழையபடியே. ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், என்னைக்குமே நம்ம பண்ண ஒரு சின்ன தவறுனால பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலாம். ஸோ அதை தீர்க்கறதுக்கு எந்த நிலைமைக்கு வேணாலும் போகணும், அப்படி இல்லைன்னா அந்த தப்பே பண்ணக்கூடாதுன்றது தான் எடுத்துக்காட்டான இந்த படம். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஏற்கனவே இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் கொடுத்த ஸ்டோரி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்திருக்காதுன்னு எனக்கே லைட்டாக தோணுது. ஏன்னா ஒரு சில விஷயத்த நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த சீன் எல்லாமே எமோஷ்னலாக கனெக்டடாக இருக்கிறதுனால வேர்ட்ஸில் என்னால் முழுசாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வர சேனல் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேறு என்னங்க கேட்டுற போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. See you guys.